ஸ்ரீ பகவான் பரமேஸ்வரன் கைலாசவாசி கங்காதரன் சந்திரச்சூடனாய் உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் பிரயோஜனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வாமுனிர்கச்சதி பூதயோனிம் சமஸ்தசாட்சியம் தமச பரஸ்தாத்தின்னு எந்த திரையம்பகன் கங்காதரன் சந்திரச்சூடன் உமாகாந்தனை ஸ்மரிக்க மாத்திரத்தினாலே சர்வ துக்கங்களும் விலகி சகல மங்களங்களும் உண்டாகுமோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை பற்றி வேதங்கள் எல்லாம் நிறைய இப்போ ஸ்தோத்திரம் பண்ணிருக்கு. பரமேஸ்வரனுடைய மகிமையும் அவனுடைய கருணையும் அத்தனை பெருமை பரமேஸ்வரனுக்கு வந்ததற்கு என்ன காரணம்னா அம்பாள் அழகா அத்தனை பெருமையா ஆச்சாரியால் சொன்னாள். ஆதிசங்கரர் அம்பாளை பார்த்து அம்மா புருஷோயானம் விஷமகலமாச்சாரிவதனம் ஸ்மசானம் கிரீடாபூ புஜகனிவஹோ பூஷணவிஜி சமக்ரா சாமக்ரீ யதேதஸ்யைஸ்வர்யம் அம்பாளை பார்த்து ஆச்சாரியால் கேட்கிறாள், அம்மா உங்க ஆத்துக்காரருக்கு வாகனம் காலமாடு, ஆகாரமோ காலக்கூட விஷம், வஸ்திரமோ திக்கு, விளையாட்டோ இங்கேயோ, உங்களுக்கு ஆபரணங்களோ பாம்பு வரிசைகள் பரமேஸ்வரனுக்கு. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் ஏதோ கழக்காலமாடுன்னு நான் தூஷிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய சன்னியாசிகள் வரையிலும் பரமசிவனுக்கு வாகனம் கழக்காலமாடு என்றும், காலக்கூட்ட விஷம் ஆகாரம் என்றும், திக்கு வஸ்திரம் என்றும், எங்கேயோ போய் விளையாடுறோம் என்றும், பாம்புகள் எல்லாம் ஆபரண வரிசைகள் என்றும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த பரமேஸ்வரனுக்கு அனிமாதி சித்திகளும் சங்கரஜி பத்மநிதியும் குபேரன் அஷ்டைஸ்வரியத்தோட பக்கத்துல கைகட்டி நிற்பதும் இத்தனை பெருமை வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க மாலையிட்ட பெருமைன்னாள் அம்பாளை பார்த்து. யதேதஸ்யைஸ்வர்யம் அவஜனனி சௌபாக்யமஹிமா. அப்படி அம்பாளுடைய மகிமையை அந்நியாதிசயமா ஆச்சாரியால் போய் வர்ணிச்சிருக்காள். அந்த பராசக்தியை விவாகம் பண்ணிட்ட க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். நேத்ராத்மணேஸ்வர க்ஷேத்திரத்திலகான் தேஜ்னீவனத்திலகான் காத்தியாயன மகர்ஷி தபசு பண்ணாடம். அதனால அம்பாளுக்கு காத்தியாயினின்னு பேரு. ஜெகன்மூலம் விராஜத்தேன்னு விட்டாள். இந்த குடிமை இந்த தேஜினி விருட்ச தடியில ஜெகன்மூலம் வந்து இங்க உட்காந்துருக்குன்னாள் தேஜினிவன மகாத்மியத்துல. அப்படிப்பட்ட மகாட்சேத்திரம் தேஜினிவன கஷேத்திரம். இந்த பரமேஸ்வரனே நேர கைலாசத்திலிருந்து வந்து அம்பாளை விவாகம் பண்ணின்ற ஸ்தலம். அம்பாளுடைய பெருமை அந்நியாத விஷயம். அம்பாளுடைய மகிமையை பற்றி புராணங்கள்ல போய் சொல்ற பொழுது அம்பாளை ஒருத்தர் ஆராதிச்சானேயான சகலமும் அவன் கைக்குள்ள இருக்கணும்னு சொல்றாள். அதனாலதான் ஆச்சாரியாலும் புவனேஸ்வரியினுடைய பெருமையை சொல்ற இடத்துல ஹ்ரீங்காரத்ரய சம்புதேன மஹதா மந்த்ரேண சந்தீபிதம் ஸ்திரஸ்தாயினி வாணி நிர்பர சூக்தி பாரபரிதா ஜாகர்த்தி தீர்க்கம் மயா தஸ்ய க்ஷோணிபுஜோ பவந்தி வசகாः. சக்கரவர்த்திகள்லாம் அவளுக்கு வசமா இருப்பாளாம். மகாலட்சுமி சாஸ்வதமா வந்து வசிப்பலாம். லட்சுமி சிரஸ்தாயினி. அது மட்டுமா நல்ல திவ்யமான தேனூகம் சொற்களோட கூட சரஸ்வதி நாட்கள் வந்து உட்காருவிடா. வாணி ஜாகத்தி தீர்க்கம் நீண்ட காலம் ஆயுஷோட கூட பிரகாசிப்பாள்னு ஆச்சாரியால் போய் சொன்னாள். அம்பாளை பத்தி பேசாதவாள் இல்லை. அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா தாம்பத்தியார்த்தம் உமாம் சதியும் தம்பதிகளா ஷஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு சகலக்ஷேமங்களையும் அடையலாம்ங்கிறாள். அதனாலதான் அம்பாளுடைய அனுகிரகம் வேணும்னு பல நவராத்திரிகளை சொல்லியிருக்காள். சரத்கால நவராத்திரி எப்படியோ அது மாதிரி வசந்த நவராத்திரி, இன்னும் சில நவராத்திரிகள்லாம் சொல்லியிருக்காள். ஆனா இந்த சரத்காலம் வசந்த காலம் இந்த ரெண்டுலையும் அவசியம் அம்பாள் ஆராதிக்கணுங்கிறாள்.
என்ன காரணம்னா இந்த சரத் வசந்த ராமானம், இந்த சரத்காலம் வசந்த காலம், இந்த ரெண்டிலும் கால மாறுதல் ஏற்படுறதுனால பலவிதமான ரோகங்கள் வருமா. இந்த சந்தர்ப்பத்தில் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும். அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம தன் க்ஷேமத்தை அடைய முடியாது. சர்வஜனேஷு வை சரத்வதந்தநாமானௌ துர்கமௌ பிராணினாமிஹ. இந்த ரெண்டு ருத்துலையும் அழகா ஒருத்தன் இருக்கணும்னா அம்பாளுடைய அருள் இல்லாம முடியாதுன்னு சொல்றாள். பரமேஸ்வரனையே பார்த்து ஆச்சாரியால் சொல்ற போது அம்மா இல்லைன்னா உங்களுக்கு என்ன பெருமைங்கிறாள். பரமசிவனுக்கு சிவசக்தியாயுக்தான்னு ஆரம்பிச்சு எதிபவதி சக்த பிரபவிதும் நாள். அம்பாள் இல்லைன்னா, சக்தி இல்லைன்னா சிவன் என்ன பண்ண முடியும்? உத்தர வெத்தமையில இருக்கிறவரை கீழே இறங்கி வாங்குவோன்னு கழவர சொன்ன, எனக்கு சக்தி இல்லே வர முடியலேங்கிறார். ஏன் அவர் சிவன் இல்லை, எனக்கு விஷ்ணு இல்லே வர முடியலேன்னு சொல்லக்கூடாதோ? அப்படி சொல்லலை, எனக்கு சக்தி இல்லே வரலேங்கிறார். அப்ப என்ன சொல்றோம்? சக்தி இல்லே வரலன்னா, சக்தி இல்லே வர முடியலன்னா சிவனேன்னு பேசாம இருக்கும். வெறும் சிவன், சக்தி இல்லாத சிவன், வெறும் மங்காரி சிவன், பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்றோம். அதனாலதான் ஆச்சாரியால் சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதும், பரமேஸ்வரனுக்கு கொண்டு அம்பாளுடைய சக்தியினால்தான் பெருமை என்று சொல்றாள். அது அந்த சக்தி பிரியாத ஒரு சுரூபம். அது பரமேஸ்வரனை விட்டு பிரியாத மூர்த்தி. அந்த அம்பாளுடைய மகிமையை சொன்ன கிரந்தம் தேவி பாகவதம். தேவி பாகவதத்தை அனுசரிச்சுதான் லலிதா சாஸ்திரமே வந்திருக்கு. லலிதா சாஸ்திரம் முழுக்க தேவி பாகவதத்தில் உள்ள ரகசியங்கள் தான். எல்லாம் மந்திரம், மந்திரத்தினாலே ஜட்டிலமா உள்ளது.